ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ குல்ஃபி மாம்பழத்தை வச்சு சூப்பரான நல்ல சுவையான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். குல்ஃபி செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை நல்லா காய வச்சிடலாம். இந்த பால் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு இது நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த குல்ஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இந்த பால் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன டம்ளரில் பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை நம்ம பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பாதி அளவுக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லாவே குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கிட்ட இந்த சர்க்கரையும் ஏலக்காயும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நம்ம வெறுமனே இந்த கொதிக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஏலக்காய் சேர்க்குறதால ஏலக்காய் சேர்த்து அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. கண்டிப்பாக கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நம்ம இந்த பால் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், அது கூட சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே இதோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்கள். இன்னுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டோம்னா இன்னும் இதை விடவும் இன்னும் நல்லா திக்காகிடும். பாருங்கள், இப்போவே தெரியுது இந்த பால் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா தயிர் மாதிரி கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் இதுக்கு போதுமானதாக இருக்கும்னு சொல்லி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது அப்படியே நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மாம்பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு எப்போவுமே நம்ம இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி கேசர் மாம்பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம சீவிட்டு இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் புளிப்பான மாம்பழமாக இருந்தால் நமக்கு குல்ஃபி செய்யும்போது குல்ஃபி சாப்பிட்டோம்னா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் நல்லா இனிப்பான மாம்பழமே குல்ஃபி செய்கிறதுக்கு இல்லை ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மாம்பழத்தோட தோல் எல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பாலில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த இனிப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது போதுமானதாக இருந்தால் அதோடு விட்டுருங்க. அப்படி இல்லை இனிப்பு போதுமானதாக இல்லைன்னா இப்போ இந்த மாம்பழத்தோட கூட நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மாம்பழத்தை அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பால் ஆற வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து, இப்போ அந்த பால் இந்த மாம்பழத்தோடு சேர்த்து திரும்பவும் ஒரு டைம் நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மாம்பழத்தோட இந்த பாலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கும் போது குல்ஃபி இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே. அதனால தான்
இப்போ இந்த பாலையும் மாம்பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு இதோட கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக கிடச்சிருக்கு, ஐஸ்கிரீம் மாதிரியே. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு குல்ஃபி வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, அது கூடவே கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பப்படி நம்ம எந்த நட்ஸ் வந்தாலும் நம்ம இந்த குல்ஃபிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பவுடராக வந்து, அதாவது நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியான குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பவுட்ரு ஃபார்முக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இந்த நட்ஸ் பவுடரை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மாம்பழத்தையும் பாலையும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம மாம்பழத்தை அரைக்கும் போது கூட நம்ம இந்த நட்ஸை சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பவுடர் ஃபார்மில் இருந்தால் நல்லாயிருக்கும் குல்ஃபின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடு வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவுமே இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குல்ஃபி மோல்டுக்கு மாற்றிக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் குல்ஃபி மோல்டு வந்து கடைகளில் கிடைக்குது. நம்ம அதை வாங்கி வீட்டிலேயே அழகாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே குல்ஃபி ரெடி பண்ணிக்கலாம், அதுவும் ஹெல்த்தியான மெத்தடில். இப்போ இதில் அழகாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த மாம்பழத்தை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி மாதிரி இதுக்கு கொடுத்துருப்பாங்க, இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சொல்லிவிட்டு அதை போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மூடியை வந்து இந்த குல்ஃபி மோல்டில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு இது ஃப்ரீசர்லேயே இருக்கணும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைனா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி டம்ளர் இல்லாட்டி குட்டி குட்டி கப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி மாம்பழத்தை சேர்த்துக்கிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான குல்ஃபி நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைனா கூட நம்ம வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக குல்ஃபி கிடச்சிரும். 8 மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம முன்னாடி நாள் நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக குல்ஃபி ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து இந்த குல்ஃபி மோல்டை எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்ச உடனே நம்மளால் இந்த குல்ஃபியை வந்து எடுக்க முடியாது. இதை ஒரு 5 நிமிஷம் போல் வெளியே வச்சுருந்து, அப்படி இல்லாட்டி நம்ம தண்ணியில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி, இந்த குல்ஃபி மோல்டு வந்து தண்ணியில் இருக்க மாதிரி வச்சுருந்தோம்னா கூட இதோட சில்னஸ் கொஞ்சம் குறைஞ்சி அழகாக நம்ம இந்த குல்ஃபியை வந்து எடுக்க வரும் நமக்கு. இப்போ இந்த மூடி இருக்குது இல்லையா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மூடியை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக நமக்கு குல்ஃபி எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி விடணும். ரொம்ப வேகமாக பண்ணோம்னா அந்த ஸ்டிக்கு மட்டும் தனியாக வந்துடும் நமக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி அழகாக மெதுவாக ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக அந்த குல்ஃபி எடுக்கிறதுக்கு வரும். இதே மாதிரியே ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியான டெலிஷியஸான குல்ஃபி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக குல்ஃபி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வெளியில். இப்போ நம்ம டம்ளரில் வந்து சேர்த்துடணும் இல்லையா, அதையுமே நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைஃப் வச்சு அந்த ஓரங்களில் அழகாக எடுத்து விட்டோம்னா சூப்பராக நமக்கு எடுக்க வந்துடும். அப்படி இல்லைனாலும் நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னாலும் நமக்கு அழகாக எடுக்கிறதுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த டம்ளரில் இருக்கிறதையும் நம்ம அழகாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த குல்ஃபி ரொம்பவே க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே, கடைகளில் கிடைக்கிறத விடவுமே நம்ம வீட்டில் வந்து நல்ல ஹெல்த்தியான மெத்தடில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த குல்ஃபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு குல்ஃபி இல்லாட்டி ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷமான ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மேங்கோ குல்ஃபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.